லயன் சிசி வர்சஸ் இளங்காடு அவங்களுக்கான செகண்ட் ரவுண்ட் மேட்ச்சு. ஸோ டாஸ் வின் பண்ணி இளங்காடு பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க. 3 ஓவர், ஃபஸ்ட் 1 ஓவர் மட்டும் பவர் பிளே, 3 பவுலர் யூஸ் பண்ணணும். 9 பேர் தான் இந்த ஆட்டத்துக்கு மொத்தமாகவே. இப்போ பவர் பிளேயில் அவுட்டர் சர்க்கிளில் 2 பேர் இருப்பாங்க. இப்போ பவர் பிளே முடிஞ்ச அப்புறம் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா 3 பேர் இருப்பாங்க. இப்போ லயன் சிசி இங்கே பேட்டிங்கில் இருக்காங்க, இளங்காடு பவுலிங்கில் இருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கிங்கில் ஏபி, நான் ஸ்ட்ரைக்கிங்கில் அஜித், பவர் பிளேயர் போடுறது துரை. ஷார்ட் கிழிச்சிட்டு போயிருக்கு, ஸ்ட்ரைட்டாக கையில் போயிருக்கு. நல்ல ஒரு டேரக்ட் ஹிட்டு, விட்டுருந்தா விக்கெட்டாக இருந்திருக்கும். சிங்கிள், எல்போ, நல்ல பேஸ், டாட் பால். அஜித் ஆன் ஸ்ட்ரைக், எட்ஜு போட்டு எதிர்த்து போயிருக்கு. 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. 1 more டாட் பால். ஸ்லோயர் ஆஃப் கட்டர். இந்த பேட்ஸ்மேனை வச்சு இதே பவுலர் 3 டாட் பால் இந்த ஓவரில். another டாட் பால் to end the power play over. ஒரு ஓவர் முடியல, ஸ்கோர் 5. விக்கெட் எதை லூஸ் பண்ணல லயன் சிசி. அஜித் நியூ பவுலர். ஷார்ட் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. குட் ஃபீல்டிங், சிங்கிள் ஒன்லி. 1 more டாட் பால். ஸ்ரீராம் நியூ பேட்ஸ்மேன். ஷார்ட் ஃப்ளாட்டாக போயிருக்கு. 1 bounce பவுண்ட்ரி. ஸோ ஸ்ரீராம் சந்தித்த முதல் பந்திலேயே பவுண்ட்ரி. ரொம்ப நேரம் கழிச்சு பவுண்ட்ரி, முதல் பவுண்ட்ரி இப்போ தான் வருதுன்னு நினைக்கிறேன் இந்த இன்னிங்ஸில். another 1 wicket இந்த ஓவரில். ரெண்டு ஓவர் முடியல, ஸ்கோர் 10. 3 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் 1 ஓவர் மோர். பாரத் லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு. ஸ்டார்ட்ஸ் வித் டாட் பால். சரியா பாடல, பெரிய சுத்து. ஓட்டாங்க. திருச்சிருக்கு கவர்ஸில். அகெயின் 2. ஒரு நிக்கு காட் பிஹைன்ற முறையில் 1 more wicket இஸ் கான். அங்கே ரன் அவுட். ஷார்ட் லாங் ஆஃபில். நல்ல ஃபீல்டிங். ஸோ ரன் அவுட் டு எந்த இன்னிங்ஸ். ஸோ இன்றைக்கி டேலே இதுதான் வந்து முதல் இன்னிங்ஸில் கம்மி ஸ்கோர்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தமாக 17 ரன் டார்கெட், 16 தான் ஆடிருக்காங்க. ஸோ 17 ரன் டார்கெட் சேஸ் பண்ணுறதுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கிங்கில் கோகுல், நான் ஸ்ட்ரைக்கிங்கில் ஸ்ரீ, முதல் பவர் பிளேயர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பவி. ஒய்யோ, காற்றுல அலைஞ்சு வந்துச்சு, ஸ்டெம்பில் விழுந்துருன்னு நினச்சேன். ரைட் சைடில் சரியான காற்று. இந்த ஓவர் முடிஞ்சு அந்த எண்டு மாறிடுவாங்க. அப்போ லெக் ஸ்டம்பில் செம்ம காத்திருக்கும். மேலே ஏந்தி விட்டாலே அப்படியே அழுட்டு வெளில போயிடும். ஆக்சுவலாக தெளிவாக யோசிச்சு தான் போட்டார், பட் ஸ்டெம்பு மிஸ் ஆகிடுச்சு, ரொம்ப க்ளோஸ். ஸோ இந்த முறை கரெக்டாக போட்டிருக்காருன்னு சொல்லலாம். யூ மிஸ் ஐ ஹிட் அப்படின்னு சொல்லலாம். விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு பவி. துரை நியூ பேட்ஸ்மேன். லீடிங் சான்ஸ் ஃபார் கேட்ச். டேக்கன். பேக் டு பேக் விக்கெட்ஸ். பவி அண்ட் ஹேட்ரிக். பிளைட் கையில் போயிருக்கு. ரெண்டாவது ஓவரில் டாட் பால். பின்னாடி பேக்கப் காலே இல்லை. சிங்கிள். ஸ்ரீ ஆன் ஸ்ட்ரைக். குட் ஷாட். 1 bounce பவுண்ட்ரி. ஸோ முதல் பவுண்ட்ரி வருது இந்த பவர் பிளே ஓவரில் ஸ்ரீ பேட்லேருந்து. லாஸ்ட் 1 நினைக்கிறேன். குட் ஷாட். 6. இந்த ஓவரில் 2-3 விக்கெட் வந்திருந்தாலும் 2 பவுண்டரி முடிவு கொண்டு இருக்காரு ஸ்ரீ இந்த ஓவரை. ஒரு ஓவர் முடிவில் ஸ்கோர் 13. ஸோ இன்னும் 4 தான் அடிக்கணும் 2 ஓவருக்கு. லாஸ்ட் 2. இந்த பால் டாட் பாலாவோ இல்லை விக்கெட்டாகவோ போச்சுன்னா லாஸ்ட் ஓவரில் ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் 1 சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக்கை தக்க பார்ப்போம். அஷ்டாரு ஸ்லாட்டில் இருந்த பந்து எங்கேயோ போயிடுச்சு.
இந்த பவுண்டரியோட அந்த மேட்ச் முடிவுக்கு வருது. மேட்சை வின் பண்ணுறாங்க இளங்காடு. ஒன் மோர் செகண்ட் ரவுண்ட் மேட்ச்சு லால்குடி வெர்சஸ் கிளாசிக் புதுத்தெரு. ஸோ இங்கே டாஸ் வின் பண்ண லால்குடி வந்து பேட்டிங் எடுத்துட்டாங்க. 3 ஓவர், ஃபஸ்ட் ஓவர் மட்டும் பவர் பிளே, 3 bowler. ஸோ வந்து லால்குடி பேட்டிங்கில் இருக்காங்க, கிளாசிக் புதுத்தெரு வந்து பவுலிங்கில் இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சுக்கு வந்து 9 பிளேயர் தான். இன்னர் சர்க்கிளில் வந்து அவுட்டர் சர்க்கிளில் 2 பேர் இருப்பாங்க பவர் பிளேயில். பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் இன்னர் சர்க்கிளில் 5 பேர் இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்க. ஷார்ட் ஸ்லாட்டில் இருந்தப்போ வந்து எங்கே பில்டிங் மேலே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எங்கேயோ போயிடுச்சு பில்டிங் மேலே. நின்று தானே கிடச்சிருக்கோம். ஸ்டெப் அவுட் பண்ணி போயிட்டார். சிங்கிள் ஹரி, ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஃப்ளைட் கை வரைக்கும் போல. குவிக் சிங்கிள், லாஸ்ட் ஒன். ஸோ லெக் ஸ்டம்ப்லேயே போடுறாங்க, ஏன்னா காற்றுக்கு அந்த பாலை திருப்பி ஸ்டம்ப் லைனில் இழுத்துட்டு வருது. பேக் டு பேக் டாட் பால்ஸோட இந்த பவர் பிளே ஒரு முடிவுக்கு வருது. ஸோ ஒரு முடிவில் ஸ்கோர் 8, அதில் ஒரு 6 அடங்கும். மகாசிவன் நியூ பவுலர். விக்கெட், நல்ல கேட்ச். பால் வந்து நோ பால். ஆக்சுவலாக வந்து அவர் இந்த ஃபீல்டர் வந்து 30 ஆட் அவுட் வெளியில் நின்றுருக்காரு, உள்ளே நிற்கணும். ஃப்ரீ ஹிட் பால், நல்ல கம்பேக். டட் பால், ஸ்லோயர் ஒன், கையில் போகுதுன்னு நினைக்கிறேன். சிங்கிள் ஒன்லி, பிரகாஷ் ஆன் ஸ்ட்ரைக். பேக் ஃபுட் ஷாட்டு, லேட்டாக எடுத்தார் பேட்டை. காற்றுக்கு ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல பாலை. 2 ஏந்திட்டார் மேலே. சான்ஸ் ஃபார், வெளியே போயிடுச்சு. இந்த இன்னிங்ஸில் வர 2வது பிரகாஷ் பேட்டில் இருந்து நோ பால் வேறு போட்டுருக்காங்க. ஓவர் ஸ்டெப்பிங் நோ பால் நினைக்கிறேன். ஒன் மோர் ஃப்ரீ ஹிட், அண்டர்லேயே போயிடுச்சு. கீப்பர் தேக்கலை, பின்னாடி தேக்கலை. லக்கி பவுண்டரி. இங்கே கீப்பர் காலுக்குள்ளே பூந்து போச்சு. பைஸில் 4. லாஸ்ட் 2. அகெயின் ஹைட் போயிருக்கு, வெளியில் போகலன்னு நினைக்கிறேன். அன்பிரடிக்டபிள். ஸோ காற்றுக்கு ஒரு மாதிரி முன்ன பின்ன அலைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பவுண்டரி கிடச்சிருக்கு. இங்கே ஷார்ட்டாக போட்டாலே மேலே ஏந்திடுறாங்க, மேலே ஏந்தினாலே வெளியே போயிடுது. எது வந்து ஃபாஸ்ட்டாக வைட்லைன் ஆக்கத்தில் முட்டினா மட்டும்தான், இல்லைனா ஸ்டெம்பில் முட்டணும். இதை தான் சொன்னேன், வைட்லைன் ஆக்கத்தில் ஃபாஸ்ட் எடுத்து முட்டணும், இல்லைனா எப்படி போட்டாலும் அடிச்சிருவாங்க போல். 29 ஆடி இருக்காங்க 2 ஓவர் முடிவில். தர்மனி போலர். இன்சைட் ஏஜ், குட் ஸ்டாப். 2 ஒன்லி. ஷார்ட் பால், கொஞ்சம் குயிக்காக இருந்துச்சு, விண்டு இல்லை. ஷார்ட் கீழே இருந்துட்டார் பேட்டை. ஸோ 1 மோர் 6 பிரகாஷ் பேட்டில் இருந்து. குட் ஷாட். லாஸ்ட் 2. ஷார்ட் பால், ரொம்ப அட்வான்ஸாக போயிடுச்சு பேட்டு. அதுவும் பம்ப் ஆகிடுச்சு அங்கே. 1 மோர் பவுண்ட்ரி, அன்ஸ்டாப்பபிள் பவுண்ட்ரி செஞ்சுட்ருக்கீங்க பிரகாஷ் பேட்லேருந்து. 5 மணி வரைக்கும் சரியான வெயில், அதுக்கப்புறம் அப்படியே கிளைமேட் மாறுதுங்க. இப்போ லாஸ்ட் பாலில் விக்கெட்டோட இந்த இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. மொத்தமாக 43 என்பது வெற்றி இலக்கு. வெல் பால், லோ ரன் அப்பில் குயிக் பேஸில் ஷார்ட் பால் சூப்பராக போட்டார். ரவுண்ட் ஸ்டம்ப்ஸில் திஸ் ராஜா இங்கே முதல் பரப்பை போடுறதுக்கு. குட் ஸ்டாப், நல்ல ஸ்டாப். ஷாட், பியூட்டிஃபுல் ஷாட். ஐயோ, அது வெளில போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 6. குட் ஷாட், நல்லா இருந்துச்சு பார்க்கவே. விண்டு எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் ஏந்தினாருன்னு சொல்லலாம். பாலை பேஸுக்கு பண்ண மிடிலுக்கு கரெக்டாக ட்ராவல் ஆகி போச்சு வெளியே. முதல் 6 கிளாசிக் புதுத்தெரு டீமுக்காக தர்மா பேட்லேருந்து. ஷாட் அகெயின், லவ்லி ஷாட்டுங்க. ஸ்லாட்டில் இருந்த பந்து
பேக் டு பேக் சிக்ஸஸ். போன பால் கொஞ்சம் ஐடியாவாக போட்டார். இந்த பால் ஃபுல் பேஸில் வந்தார். டைமிங்காக எடுத்தாருன்னு சொல்லலாம் பேட்டை. பேக் டு பேக் சிக்ஸஸ். ரொம்ப விலைக்கு போயிட்டார். நின்று தான் நல்லா கிடச்சிருக்கும். டாட் பால் டு இந்தி ஓவர். ஒரு ஓவர் முடிவில் ஸ்கோர் 14. 2 ஓவருக்கு 29 இன்னும் கிட்டத்தட்ட 30ன்னு சொல்லலாம். இப்போ ஃபஸ்ட் பால் ஒரு வைடு கிடச்சிருக்கு. 28 இன்னும் 2 ஓவருக்கு. ஸ்லாட்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் அட்வான்ஸ் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் வித் டாட் பால். ஷார்ட் லோட்டாஸாக வாங்கிட்டாரு. பவுண்ட்ரி, 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. ரொம்ப க்ளோஸாக போயிருக்கு. லவ்லி சேக்கன், சூப்பர் கேட்ச். ஸோ விக்கெட் இங்கே சிவா. ஷார்ட் ஸ்லாட்டில் இருந்த பந்து அல்வா மாதிரி ஒரு ஓபி. சந்தித்து முதல் பந்திலேயே 6 பதிவு பண்ணுறாங்க. இந்த ஓவரில் வர 2வது பவுண்ட்ரி. அகைன் ஒரு ஃபுல் டாஸ். வெளியே போகலை. கரெக்டாக அடிச்சுனா போயிருக்கோம். கதிரான் ஸ்ட்ரைக். வெல் போல். நல்ல ஒரு வைட் லைன் யாக்கர் லென்த். டாட் பால் டு எந்தி ஓவர். ஸோ 6 பாலுக்கு 18 தேவை அப்படின்ற நிலைமையில் விக்னேஷ் வந்திருக்காரு இங்கே லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போடுறதுக்கு. நல்லா போடுவார் வேகம். வெல் போல். ஸ்டார்ட் வித் டாட் பால். 5க்கு 18. கொஞ்சம் லேட்டாக எடுத்துட்டாரு நினைக்கிறேன் பேட்டை. சிங்கிள். 4க்கு 17. ஷார்ட் ஸ்லாட்டில் விழுந்துருச்சு ஒரு பால். முதல் 6 வந்துருச்சு. 3க்கு 13 ஆடணும். மூணுக்கு 11. ஓ ஸ்லாட்டில் இருந்துச்சு. ரன் அவுட். 3க்கு 11. நோ பால். அங்கே ஓவர் ஸ்டெப்பிங் நோ பால். இங்கே ரன் அவுட். ஸோ ஃப்ரீ பால். 3க்கு 10 இன்னும். சிங்கிள். சாரி மார்ச் சொல்லிட்டேன். 3க்கு 10. 2க்கு 10 அது. 1க்கு 9 ஆடணும். ஸோ மேட்ச் 1 பை லால்குடி. டிசைடிங் மேட்ச்சுக்கு முன்னாடி போகிறாங்க. உள்ளூர் கிரிக்கெட் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்.